ஏய் என்னடி, நிஜமாவே துபாய்க்கு போக போறியா? ஆமா, இந்த ஊர்ல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அங்க போய் என்ன தாண்டி பண்ணுவ? ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசால அங்க போக போறேன். 3 மாசத்துல ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் விசாவா மாத்திக்கலான்னு சொன்னா. கிறிஷோட அம்மாவை பத்தி எல்லாரும் கேக்கும்போது கிறிஷோட அம்மா துபாயில வேலை செய்யறாங்கன்னு சும்மா ஒரு பொய்யா சொன்னேன். இப்ப நிஜமாவே துபாய்க்கு போற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? மனோஜ் பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? எப்படிடி அவன் என்னால மறக்க முடியும்? மனோஜ் கூட நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். அவனை எப்பவுமே என்னால மறக்கவே முடியாதுடி. ரோஹிணி, அழாதடி. இவ எந்த அளவுக்கு மாப்பிள்ள மேல பாசம் வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். மனோஜே இவளை ஏத்துக்கிட்டாலும் அவரோட அம்மா இவளை ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அட்லீஸ்ட் மனோஜாவது நல்லா இருக்கணும் தான் நான் டைவர்ஸ் கொடுக்கவே ஒத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையை தேடி ஓடினதுல என் பையனோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே மறந்துட்டேன். அவனுக்காக மட்டும்தான் நான் வாழவே போறேன். அதுக்காக தான் மனோஜ் பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்தேன்.